வணக்கம் ஃப்ரெண்ட், வெல்கம் டு DFC Samayal Kitchen. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப பேருக்கு பிடிச்சமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, அதாவது சீஸ் எக் ரொட்டி. இதோட டேஸ்டோட சீக்ரெட்டை பார்த்திங்கன்னா நம்ம போடுற பொருட்களையும் கரெக்டான அளவுலேயும் அதே சமயத்தில் நம்ம செய்கிற முறையிலையும் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கிடைக்கும். எப்படி சுவையான சீஸ் எக் ரொட்டி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னுக்கு நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே சேரும். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ சீஸ் எக் ரொட்டி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு வாங்க பார்க்கலாம். 4 செட் செய்கிறதுக்கு ஒரு 8 ஸ்லைஸ் ரொட்டி எடுத்துக்கிங்க. வறுத்த வெங்காயம் 10 கிராம், அப்படி இல்லாட்டி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிங்க. வெங்காயத்தாள் 10 கிராம், அப்படி இல்லாட்டி 3 வெங்காயத்தாள் எடுத்துக்கிங்க. இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டிடுங்க. பட்டர் 30 கிராம், அப்படி இல்லாட்டி 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிங்க. பால் 30 கிராம், அப்படி இல்லாட்டி 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிங்க. கோதுமை மாவு 4 கிராம், அப்படி இல்லாட்டி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிங்க. உப்பு 2 கிராம், அப்படி இல்லாட்டி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிங்க. முட்டை ஒரு 2 எடுத்துக்கிங்க. சேலட் 60 கிராம், அப்படி இல்லாட்டி 3 சேலட் இலை எடுத்துக்கிங்க. சீஸ் 4 பீஸ், அதோட வெயிட்டோட அளவு பார்த்திங்கன்னா 60 கிராம். டொமேட்டோ 80 கிராம், அப்படி இல்லாட்டி ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ எடுத்துக்கிங்க. இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டிடுங்க. பிளாக் பெப்பர் சாஸ் 20லேருந்து 30 கிராம் தான் இந்த ரொட்டி செய்கிறதுல பாய்க்க போகிறோம். டொமேட்டோ சாஸ் 20லேருந்து 30 கிராம் தான், அதே அளவு தான் நம்ம பாய்க்க போகிறோம். அதே போல் மயோனீஸும் 20லேருந்து 30 கிராம் தான் பாய்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட், சீஸ் எக் ரொட்டி செய்கிறது ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் ஏற்கனவே எடுத்து வச்ச பாலில் கோதுமை மாவு நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்து 2 முட்டையை உள்ளுக்கு உடைச்சி விடுங்க. இப்போ முட்டையை அடித்து உப்பை ஆட் பண்ணுங்க. அது கூட ஏற்கனவே கலந்து வச்ச பாலையும் ஆட் பண்ணுங்க. இப்போ இதை நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் ரொட்டியை ரவுண்ட் ஷேப்பில் வெட்டி எடுக்கிறதுக்கு நான் ஒயின் கிளாஸை பயன்படுத்துகிறேன். ஒயின் கிளாஸை அமுக்கித்தன்னு போனீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வெட்டி வந்துடும். இதே ப்ராசஸை இன்னொரு 3 ரொட்டியில் செஞ்சு எடுத்துருங்க. பேன் சூடு ஆன பிறகு ரொட்டியை போட்டு அது நடுவில் பட்டரை ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடித்து வச்ச முட்டையை நடுவில் ஊற்றுங்க. அது கூட வெங்காயத்தாலையும் அந்த முட்டையில் ஆட் பண்ணுங்க. முட்டை நல்லா வெந்த பிறகு சீஸை முட்டை மேலே ஆட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வெட்டி வச்ச ரொட்டியை மேலே போட்டு அதை நல்லா அமுக்கி அந்த ரொட்டியை திருப்பி விடுங்க. இப்போ 2 சைட்டும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்த பிறகு இதை பேன்லேருந்து எடுத்து ஒரு சைடில் வச்சுருங்க. இதே போல் இன்னொரு 3 ரொட்டியும் செஞ்சு எடுத்துருங்க. இப்போ ஒரு ஸ்லைஸ் ரொட்டி எடுத்து பட்டர் அது மேலே பூசிட்டு பேன் ஒரு மீடியம் ஹீட்டு வந்த கையோட ரொட்டியை போட்டு 2 சைட்டும் ரோஸ்ட் பண்ணிவிடுங்க.
ரொட்டி வந்து கோல்டன் ப்ரௌன் வந்த கையோட பேன்லேருந்து வெளியாக்கிட்டு இதே மாதிரி இன்னும் ஒரு 3 ரொட்டியும் செஞ்சு எடுத்துருங்க. 2 சைடு ரொட்டியும் வந்து சுட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து மயோனீஸை வந்து ஆட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ சாஸையும் ஆட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே வந்து சேலட்டையும் டொமேட்டோயும் வைங்க. அதுக்கு மேலே வந்து பிளாக் பெப்பர் சாஸையும் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து வறுத்த வெங்காயமும் மேலே தூவி விடுங்க. கடைசியாக வந்து ரோஸ்ட் பண்ண ரொட்டியை வந்து மேலே போட்டுங்க. இப்போ வந்து நம்ம சுவையான சீஸ் எக் ரொட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். மீண்டும் இன்னொரு புது வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.